எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மத்தி மீன் புளி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புல நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம், கோகோனட் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப ஈஸி டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு எரிப்பு புளிப்பு பிடிக்கும்னா இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மத்தி மீனை இது நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ காட்டியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அது கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா அதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் இப்போது வீடியோவில் காட்டியிருக்க கன்சிஸ்டன்சிக்கு அது வரணும். இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ நமக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம், புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் புளிப்பு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் நல்ல புளிப்பாக உரப்பாக வச்சு சாப்பிடுவோம் இந்த மீன் குழம்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் புளிப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இது பாயில் ஆகும்போது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு தூரம் வற்றி வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப வற்ற விடக்கூடாது. இந்த மாதிரி வற்றினதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.